இந்த வீடியோ பாருங்களேன். இது வந்து விழுப்புரம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பெட்ரோல் பிரைஸ்ல இன்க்ரீஸ் ஆகாது, எதுக்கு நீங்க ட்ரம்மா போய் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கீங்க, பெட்ரோல் பிரைஸ்ல கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெட்ரோல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா ஆமா இன்க்ரீஸ் ஆகாது, ஆனா இப்போதைக்கு ஆகாது, அவ்வளவுதான். ஆக்சுவலி க்ரூட் ஆயில் ஒரு மேட்டர் இருக்கு, அதாவது கச்சா எண்ணெய். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோலோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒரு விஷயம் இப்போதைக்கு ஆகாது, அவ்வளவுதான். அப்பனா ஓகே ப்ரோ, பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நான் போய் ட்ரம்மா வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் இல்ல. அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பெட்ரோல் ட்ரம்மா வாங்கலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கிரியேட்டர்ஸ்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெட்ரோல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது நீங்க சொல்லாதீங்க. நீங்க அதை சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ரேட்ல எல்லாமே அதிகமாக இருக்கணும், நீங்க எப்படி ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும் அண்ட் எப்படி மணி எல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கலாம். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். எப்படி வந்து எல்லாமே ரேட் அதிகமாக இருக்க முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ப்ரிப்பேர்டா இருக்குது, ஆனா எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா மணி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறதுக்கான சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 யூடியூப் வீடியோஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயா தர போறேன். சோ அது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன்.